சிக்கன் ஸ்டூ நல்லா சண்டேஸ் மார்னிங் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம இன்னைக்கு சிக்கன் ஸ்டூ செஞ்சுக்கலாம். செய்யும் போதே பார்த்துக்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறதுன்னு. ஆயில் ஹீட் ஆனதும் பிரிஞ்சி இலை ஒன்று, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்துருக்கிறது 1/2 kg சிக்கனுக்காக ஆட் பண்ணுறேன். அனியன்ஸ் போட்டுக்கலாம். அனியன்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா ஜிஞ்சர் கார்லிக் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போனதும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் மட்டும் போடுறேன் நான். நீங்கள் பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா, பொட்டேட்டோ லைக் பண்ணுறவங்களா இருந்தால் பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ் தான் போடுறேன். இதை அந்த ஆயிலில் நல்லா வதங்கட்டும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஆயிலில் வதங்கிடுச்சு நம்மளுக்கு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சிக்கன்ல இருக்கிற தண்ணியிலே இது வதங்கட்டும். சிக்கன் நல்லா இந்த ஆயிலில் வெஜிடபிளோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். சிக்கன் வதங்கட்டும். பாருங்க அதில் எவ்வளோ தண்ணி விடுது. அதுக்குள்ளேயே நம்ம கோகோனட் உடைச்சி கோகோனட்லேருந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்துன்னு வந்துடலாம். சிக்கனில் இருந்த தண்ணியிலே இது 50% குக் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு 50% குக் ஆகிறதுக்கு நம்ம கோகோனட் மில்க் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவு கோகோனட் மில்க் நான் ஊற்றுறேன். அவ்வளோதான். நம்ம சால்ட்டும் போட்டுருக்கோம். கோகோனட் மில்க் ஆட் பண்ணிட்டு பிறகு நல்லா 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி இது 50% குக் ஆகிட்டு இருக்கு. ஆயிலையும் கொஞ்சம் வதங்கிருக்கு, அதில் இருக்கிற தண்ணிலையும் கொஞ்சம் குக் ஆகிருக்கு. இப்போ கோகோனட் மில்கில் இது கொஞ்சம் குக் ஆகட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 1 விசில் விட்டு எடுத்துடலாம். ஜாஸ்தி வேண்டாம். நமக்கு சிக்கன் ஸ்டூ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரே விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். சிக்கனும் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சிக்கன் ஸ்டூ தோசையோடு தான் சர்வ் பண்ணுறேன். நல்லா செட் தோசை மாதிரி செஞ்சுட்டு சர்வ் பண்ணுங்க. சுட சுட தோசை சிக்கன் ஸ்டூ தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் இது சாப்பிடலாம். சிக்கன் ஸ்டூ செய்யுங்க ஒரு நாளைக்கு. சாட்டர்டே, சண்டே, வீக்கெண்டு ஸ்பெஷல் தோசைக்கு இல்லை தட்டை இட்லி இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு ஆப்பம் கூட செஞ்சுட்டு நம்ம சிக்கன் ஸ்டூ செய்யலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ஹெல்த்தியான ரெசிபி கூட செய்து சாப்பிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next video.